வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்மிருதி. நம்மளோட காஸ்டியூம் அண்ட் ஜுவல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இன்விடேஷன் டிசைன் பண்ணணும். இன்விடேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட போகிறோம், யாரை கெஸ்ட் ஆஃப் ஹானராக கூப்பிட போகிறோம் அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட அவைலபிலிட்டியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட நேம் எப்படி போடணும் அப்படின்றத வாங்கினதுக்கு அப்புறம் தான் டிசைனிங்க்கு நாங்கள் உட்காருவோம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ நாங்கள் எங்களோட சென்டரில் போய் பண்ண டிசைனிங். முதல்ல நாங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ரீ ஷூட்டில் எடுத்திருந்தோமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் முதல்ல மெயில் பண்ணிவிட்டு எங்களோட டிசைனர்கிட்ட அவுட்லைன் ஃபஸ்ட்டு எப்படி வேணும் அப்படின்றத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இங்கே பார்க்குற மாதிரி எல்லா அக்கம்பனிஸ்டோட ஃபோட்டோ என்னோட ஒரு 2-3 இன்விடேஷன்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து நான் என்னோட அக்கம்பனிஸ்டோட ஃபோட்டோவோடு அவங்க பேர் இன்விடேஷனில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு முந்தின ப்ரோக்ராம் அப்போது நாங்கள் இவங்களை ஸ்டேஜ்லேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நாங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த புது புது ஃபோட்டோ எடுக்கும்போது லைக் நியூ லுக்கு கிடைக்கும் ஒரு இன்விடேஷனுக்கும். அதனால் முந்தின ப்ரோக்ராமில் ஞாபகமாக ஆன் த ஸ்டேஜ் அக்கம்பனிஸ்ட் எல்லாம் உட்காரத்துக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள நிற்க வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுப்போம். இதுக்கு கீழேயே அவங்களோட பேரை போட்டுட்டோம்னா ஃபோட்டோ கீழே பசங்களுக்கு என்றைக்கும் இங்கே ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் இந்த இன்விடேஷன் பார்க்குறப்போ. இப்போ எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் நாங்கள் எப்படி வேணும் அப்படின்றத செட் பண்ணி வச்சுட்டு எது எந்தெந்த பேஜில் வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். இன்விடேஷன் டிசைன் பண்ணுறவர்கிட்ட நீங்கள் கண்டென்ட்டை கொடுத்துட்டீங்கனாலே எத்தனை ஃபோல்டு இருந்தால் இந்த இன்விடேஷன் நல்லா வரும் அப்படின்றத அவர் சொல்லிடுவார். அந்த இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோல்டில் எந்தெந்த சைடு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு பேஜ் ஆஃப் த இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட பேர், லோகோ, டேட், டைம் அண்ட் வென்யூ கம்பல்சரி இருக்கணும். பாப்பாவோட ஃபோட்டோ ஃபஸ்ட் பேஜ்லேயே நாங்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டோட இன்விடேஷன் அரங்கேற்றத்துலையும் சலங்க பூஜையிலையும் ஃபஸ்ட்டு பேஜில் அவங்களோட ஃபோட்டோ இருந்தால் அது நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். இந்த மாதிரி சைடில் நம்ம என்னென்னலாம் வாத்தியம் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல நான் அதை போட்டு வச்சுருப்பேன். செகண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மேலே டீச்சரோட ப்ரொஃபைல், கீழே ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அடுத்தது தான் சென்டர் பேஜ், ஃபாதர் அண்ட் மதரோட நேம் அலாங் வித் த டான்ஸ் ஸ்கூல் நேம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்டோட பேர், அவங்களோட டெசிக்னேஷன் அவங்க எப்படி போடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி போடணும். நம்ம பண்ணுற அரங்கேற்றம் அண்ட் சலங்க பூஜையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 கெஸ்ட் இருப்பாங்க. சீஃப் கெஸ்ட் எப்பயுமே ஒரு டான்ஸராக இருப்பாங்க. நம்மளோட கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஐதர் நம்ம அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலோட பிரின்சிபல், அப்படி இல்லைன்னா நம்ம யாராவது ஒரு சபாவோட செக்ரட்டரி, பிரசிடெண்ட் இந்த மாதிரி கால் பண்ணோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களோட தயவு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக தேவைப்படும். இதுதான் எங்களோட ஃபைனல் இன்விடேஷன் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பேன். ஒரு இன்விடேஷன்லேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட குலதெய்வத்தோட ஃபோட்டோ கட்டிங், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு அந்த குலதெய்வத்தோட ரிலேட்டடாக ஒரு கட்டிங். இப்போ முருகர் அப்படின்னா வேல், கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் மயிலிறகு. இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்டோட பேரே இன்விடேஷன் டிசைனில் இருக்கணும்னா அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ என்னோட டாட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட நான் 20 years ஆஃப் டீச்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஃபீல்டில். இதில் எங்களோட ஸ்கூலோட லோகோ க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் உள்ள எல்லோ கலரில் ஒரு டான்சிங் டாலோட நாட்டியன் ரித் அப்படின்றத லோகோ பண்ணியிருப்போம். அந்த மாதிரி லோகோ டிசைன்லேயே எனக்கு இன்விடேஷன் வேணும் அப்படின்றதுனால ரவுண்டு ஷேப்பில் பேக்ரவுண்டில் எல்லோ பேஸ், அதில் க்ரீன் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். சைடில் கோலம் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை சுற்றி ஃபுல்லாக கோலமோட டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எங்களோட இந்த இன்விடேஷன் டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக January 6th குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட்.